திகில் அரண்மனை செல்வம் என்ற செல்வந்தர் ஒருவர் பழமையான அரண்மனை வாங்கினார். அவர் குடும்பத்துடன் அந்த அரண்மனைக்கு குடி சென்றார். அரண்மனை மிக அழகாக இருந்தாலும் அதன் பின் ஒரு பழைய கிணறு இருந்தது. கிணறு பக்கம் யாரும் போகக்கூடாது என்று பழைய காவலர் எச்சரித்தார். ஒரு இரவு செல்வம் மகள் லக்ஷ்மி கிணற்றின் அருகே சென்றாள். கிணற்றில் இருந்து மர்மமான ஒரு குரல் கேட்டது. உள்ளவர் நண்பே! அச்சத்தில் இருந்தாலும் அந்த குரல் அவளை ஈர்த்தது. அதனை அறியாமல் லக்ஷ்மி கிணற்றை நோக்கி நடந்தாள். அடுத்த நாள் லக்ஷ்மி காணாமல் போனாள். அவள் காணாமல் போனதை பற்றி செல்வம் மற்றும் குடும்பத்தினர் அறிந்து அவளை தேட முயன்ற போது அப்போது அந்த கிணறு ரத்த நிறத்தில் மாறியது. அங்கு ஒரு பழமையான உய்ஜா போர்டு கிடந்தது. அதில் அழகாய் மாறுவதற்கு கிணற்றின் அருகே வாருங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. செல்வம் ஒரு மந்திரவாதியை அழைத்தார். மந்திரவாதி கிணற்றின் பக்கம் வந்து நின்றதும் கிணற்றிலிருந்து ஒரு பெண் ஆவி எழுந்தது. அவள் அரண்மனையின் பழைய உரிமையாளரின் மகள் என்று தெரிந்தது. தன் அழகை பாதுகாக்க அந்த ஆவி தன் உயிர் எடுத்து தன்னை கிணற்றில் நிறுத்தியிருப்பதை சொல்லி கதறினாள். ஆனால் அவள் இப்போதும் சாந்தமாக இல்லை. மந்திரவாதி அதற்கான பரிகாரம் செய்ய முயன்ற போது அந்த ஆவி செல்வம் உடலுக்குள் சென்று அவனை ஆட்டி கிணற்றின் உள்ளே இழுத்தது. ஒருவேளை அது வெற்றி பெற்றிருந்தால் செல்வம் குடும்பம் முழுவதும் அழிந்திருப்பார்கள். ஆனால் மந்திரவாதியின் திறமையால் அந்த ஆவி கிணற்றுக்குள் மீண்டும் அடக்கப்பட்டது. இன்று கூட அந்த அரண்மனைக்கு யாரும் செல்ல துணிவதில்லை. அதற்கான காரணம் அந்த கிணற்றில் சில நேரம் இரவுகளில் ஆவியின் குரல்கள் கேட்கும். அரண்மனையின் இரகசியத்தை உணர்ந்தவர்கள் அதை வெளியிடாமல் வேறொரு ஊருக்கு சென்று வாழ்ந்தனர். அந்த கிணற்றை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று ஒரு எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டது.